எடு எடு தங்கம் ப்ரோ. ஏய் வாடா பாரு மச்சான். இது ஒன்று ஒன்றா போதா. நாங்கள் ஒகேனக்கல்ல தூக்க போட்டு சாகுவோம். பாருங்க எவ்வளோ அழகா இருக்கான்ட்டு. போலாம் வா அப்படியே. பா எனக்கு ட்ரெஸ் மாத்திரோடிக்கு மனசு கஷ்டம்டா எனக்கு. ஹலோ மை டியர் டார்லிங்ஸ், வெல்கம் டு டிகே குட்டி விளாட். இப்போ நம்ம எங்கே இருக்கீங்கன்னா ஒகேனக்கல்ல இருக்கீங்க. அதாவது மொபைலில் சார்ஜ் வேறு இல்லை, இதுக்கு வேறு மைக்கு வேறு எத்தனை. மைக்கு வந்து பேக்கில் இது இருக்குதா, பேக் இருக்குதா, மைக்கு பேக்கில் இருக்குது. பட் ஆனால் எல்லாம் இதை முடிச்சுட்டு மொபைல் சார்ஜ் போகிறதுக்கு வேறு இடம் இல்லை. பார்த்துட்டு வேறு மொபைலில் கூட நான் விளாக் எடுக்கிறேன். அப்படி இல்லைன்னா இருக்கிற வீடியோவே வந்து கனெக்ட் பண்ணி விளாக் பண்ணுறேன், போடுறேன். எல்லோரும் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த சைடு வந்து. நம்ம எக்ஸோ கார்த்திக் பார்க்குறதுக்கு காஞ்சி போன கரோடு மாதிரி தான் இருப்பார். ஓ மை காட், 6 பேக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அரிசின்றியா அரிசி போடுறான். இவர் வந்து ஃபேமிலி மேன் ஆதிபுரோ. அவர் கொஞ்சம் வெக்கம் வந்துடுச்சு. சரி காய்ஸ், நம்ம வீடியோ வந்து புதுசாக இருக்கிறவங்க யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பை பை. ஹலோ டார்லிங்ஸ், வந்து நம்ம வந்து ஒகேனக்கல்ல குளிக்கிறோம். ஒரு போட்டோ வாங்க வாங்க, போட்டோலாம் வீடியோ தான் எடுக்கிறான். அங்கே பிடிச்ச போட்டோ செல்லு சார்ஜர் நான் வீடியோ எடுக்கிறேன். பார்க்கலாம். கல்லுக்குதுரா அப்படியே போகலாம். நான் வந்து இப்போ அந்த தீவுக்கு போக போகிறோம். கொம்பேசூரா வேட்டையாடும் கடல் ராசானா விட்டுறோம். கடல் ராசானா கடல் ராசானா முன்னாடி கணக்குது பார்த்தேன். மீனுங்குது. எடு எடு தங்கம் ப்ரோ. தங்கம்மா வைரமா என்ன சொல்ல, ஏதோ ஒரு பத்தல் ஷாம்பு. இப்போ அடிச்சன் செல்லுக்கிட்ட விட்டா என்னடா பண்ணுறது? அடிச்சுன்னு போயிடாட்டாங்கடா. ஏ இழுக்குதுடா டேய். ஏ ப்ரோ தண்ணி இழுக்குதா ப்ரோ. இங்கே வேணாம், உள்சேர்ல இல்லாம உன அப்படி சொல்லு. ஏ வேணாம். ஐயோ ஐயோ ஐயோ, வெற்றிகரமாக ஒரு தீவுக்கு அடிஞ்சிட்டோம். ஏ சொட்டைக்கிட்டு தெரிதாடா, என்ன சொட்டு தெரியுதா? ஷாம்பு ஓட்டுக்கிறது பாரு மண்டிக்கு. வா ப்ரோ, எல்லாரையும் காட்டுறான். சீக்கிரம் வா. ஐயோ கல்லுடா கல்லுடா, அவள் தான்டா.
வீட்டில் வேறு போகாதுன்னு சொன்னாங்க, எப்படியே அனுப்பிவிட்டாங்க. ஆளுமே இல்லடா. ஏய் ப்ரோ அங்கே ஆழம் நானும் மீசில் அடிச்சுடுவேன். மீசலன்றியா? ஏ போலாமா? அங்க இவங்க கிட்ட வீடியோ கொடுக்கலான்னு பார்த்தா கூட இதாக மாட்டேங்குது. குறை ஏய் பூசாதா பார்த்தே முதல்ல எங்கன்னா கல்லோரம் படுத்துனதுல சூத்தியமோன்னு இருந்துரு. ரிட்டர்ன்றியா? டார்லிங்ஸ் வீடியோ ரெக்கார்ட் ஆச்சா இல்லை தெரியலையே. ஸோ ஒரு டைமுக்கு ஒரு கஷ்டம் ஆகுது, ரெக்கார்ட் ஆகலை பாட்டுங்க வீடியோ. டார்லிங்ஸ் பாருங்கள், அங்கே தான் முதல்ல இருக்குன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டு பிளாக்காக இருக்குது பாருங்கள், அங்கே தான் முதல்ல இருக்கான். ஆஹா என்ன அருமையான பிளேஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கெங்கெல்லாம் ஒரு கிளிக்கிறேன். இதெல்லாம் தண்ணி பயங்கரமாக இருந்தால் அடிச்சுட்டு போயிடும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து அடிச்சுட்டு போயிட்டுருக்கு. செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிரும், வேறு மொபைலில் எடுத்து தான் வந்து எல்லாமே பண்ணணும். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டார்லிங்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு எவ்வளோ இடம் இருக்கும், சந்தோஷப்படுறதுக்கும் கோவப்படுறதுக்கும் ஃபீல் பண்ணுறதுக்கும் எவ்வளோ இடம் இருக்கும். எல்லா இடத்துலையுமே ஒன்று வந்து கற்றுக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து காலையிலே வந்து வேணாம் சும்மா அங்கே போகலாம் இங்கே போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. போகலாமா? ஆனால் வந்து போகலாம் அப்படின்ட்டு வந்ததுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்னன்னு தெரியல, பட் ஆனால் சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒகேனக்கலுக்கு வந்து குளிங்க, பாவத்தையும் ஒரு நம்பிக்கை தான். எல்லாமே பாவம் போகுது, சாமி இருக்குது இல்லைன்றதெல்லாம் தாண்டி ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நாள் மட்டும்தான், இப்போ ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை வச்சா மட்டும்தான் அதில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். நம்பிக்கை தான் எல்லாமே. வந்து குளிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, செம கூலிங்காக இருக்குது பாருங்க. இவர் தான் வந்து முத்துராஜ். பார்க்க வெள்ளையாக தானே இருக்கிறாரு, வெள்ளையாகிட்டு இருக்கிறாரு ஆளுக்கு. வெள்ளையாகிட்டு இருக்கிற ப்ரோ. ஆனால் போலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் குளிக்கலாம். இது கார்த்தி. இது காக்கா சுவாமி. கண்டம் பத்தல. ஐயோ மாதிரி ஃபுல்லாக மோசம் ஆகுது ப்ரோ. எங்கே பிடிக்கிறாரா? ஏன் ப்ரோ நல்லா கேமராமேன் ஆகிட்டுக்கிறேன். அவ்வளோதான் டார்லிங்ஸ், என் முத்துராஜா எனக்கு 15,000 ரூபா கொடுத்து கேமராமேன் ஆக்கிடலாம். முதல்லடா டேய். ஓகே டார்லிங்ஸ், பை பை. வச்சுட்டா டேய், செல்லு மட்டும் இங்கே வச்சுக்கேன், நான் போய்ட்டு வரேன். செல்லு மட்டும் இங்கே வச்சுக்கேன், நான் போய்ட்டு வந்துடுறேன். ஆஹா நானும் என்ன பிடிச்சிக்கிறேன். செல்லு சார்ஜே இல்லை. இந்த தண்ணிக்கா மட்டும் வச்சிடாத, செல்லுக்குறது அது ஏதோ ஒரு பட்டத்தில் வேற. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க, நல்லா வந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இது யார் யார் அடிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
வெயிட் பண்ணுங்கள், பேக்கு ஜிப்பு ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், சரக்கு அடிக்கிறீங்களா? என்ன வாங்க. இன்னும் நிறைய இருக்குது உள்ள, ஒரு 10-15 இது உள்ள. ஃப்ரெண்ட்ஸுங்க வேறு ஓவராக வந்துட்டுருக்குறாங்க, அதனால் ரேட்டு நான் தான் எல்லாருக்கும் வாங்கி தரேன். பாரு இவங்கிறான் பார்த்தியா, ஒரு ஃபுல்லு குடிக்கணும் ஒருத்தனி. இவர் 3 பேர் ஒரே இடத்துல உக்காந்த இடத்துல அடிப்பார். டிக்கே பாருங்க, அங்கே இருக்கிறான். ஹலோ டார்லிங்ஸ், வந்து குளிச்சு முடிச்சாச்சு. குளிச்சு முடிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. பாருங்க, ஜாக்ஸ்பர் கேப்டன் வர்றாரு. இன்னும் 7% தான் இருக்குது மொபைலில் சார்ஜு. அதுக்குள்ளே எவ்வளோ விளாக் எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுக்கிறது தான். ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு இங்கே வந்ததுக்கு ஒரு ஹாப்பினஸாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இங்கே குளிச்சதுனால உடம்புல இந்த பாரம்லாம் போன மாதிரியே இருக்குது. பாருங்க, தரக்குன்னு ஏதோ ரோஸ் கலரில் எடுத்துன்னு போகிறான் அந்த பையன். சைடிஸ் ஆயினாருன்னு சொன்னாங்க. அது அவங்க வேறு டீம். அவங்க வந்து சரக்கு அடிக்கிற போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சிவபக்தர்கள், அதுக்குன்ட்டு அதெல்லாம் அடிக்கணும்னு நினச்சிக்க போகிறீங்க. நான் வந்து எதுவுமே எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. நம்மளுக்கு இருக்குன்றியா? சரி டார்லிங்ஸ், அப்புறம் போயிட்டு உள்ளே வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. அந்த வைபெல்லாம் பார்க்க வெயிட் பண்ணுங்கள். என் மொபைல் இல்லைனா கூட இன்னொரு மொபைல் வந்து கண்டிப்பாக எடுத்து போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க மறக்காமல். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வியூஸ் வந்து ஒரு வியூஸ் இருக்குன்றதுனால நம்ம வந்து வீடியோ போடாமல் இல்லை, 10 வியூஸ் தான் இருக்குன்ற போடாமல் இல்லை. இப்போ 50 வியூஸ் ஓடிக்கு விளாகில் போயிருக்கு. அப்படியே வீடியோ வந்து போடாமல் இல்லை. சீக்கிரமாக வந்து லட்சக்கணக்கிலையும் போகும். அப்போ வந்து இன்னும் சந்தோஷமாக வீடியோ போடுவீங்க. ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாய். டார்லிங்ஸ், என் நண்பனை வந்து தளபதி, அதாவது ரஜினி, அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் பார்த்துருப்பீங்க. ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கெட்டப். அது என்ன கெட்டப்னே தெரியல, பாருங்க டார்லிங்ஸ். ஐயா தோற நீங்கள் பல்லாண்டு வாழணும். ஐயா தோற கோயில் குளம் கண்டதில்லை இப்படி ஒரு சாமி. பாருங்க, வாழடே நாங்களும் போய் பொட்டேஷன் ஆனே. நாங்களும் இப்போ நல்ல பசங்க ஆகுறீங்க. இப்போதான் ஆகணுமா? கூட போராடாது. நெத்தியில் அந்த சிவப்பட்டையை அந்த நெத்தியில் பட்டை பூசினா தான் அந்த சிவன்கிட்டே போயிட்டு அந்த மாதிரி இருக்கும். சிவன் ஃப்ரெண்ட்ஸ், என்னை எங்கேயும் தேடாதீங்க. சிங்களாக இருந்து மனசு தாங்க முடியாமல் ஒகேனக்கலுக்கு வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு மாடு குதிருக்கு மாதிரியே வருது. நான் வந்து அதுக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேங்கில் யாராவது சிங்களாக இருந்து பொண்ணே கிடைக்காமல் இருக்காங்கன்னா அந்த டார்லிங், இப்போ வந்து இங்கே தான் வந்து சாமி இருக்குது. இங்கே தான் வந்து பூஜைலாம் பண்ணுவாங்க போல். முன்னாடியெல்லாம் ஏதோ சவுண்டு கேட்குறது, புண்ணியதானம் பண்ணுறது. பாருங்கள், இங்கே வந்து இது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், புண்ணியதானம் பண்ணுறாங்க. சரி டார்லிங்ஸ், செல்லு சார்ஜ் காலியானாலும் நம்ம மலைய நண்பங்கிற அவன் மொபைல்லேருந்து எடுத்து பண்ணுறோம். வீடியோ ஏதாவது இங்கே வந்து என்னென்ன மனசுக்கு நல்லது நடக்குதுன்றது எதாவது சொல்கிறீங்களா? இங்கே வந்து மனசுனால நம்ம சில தவறுகள் எல்லாம் பண்ணியிருப்போம். அது வந்து ஒரு கிட்ட காரியெல்லாம் பண்ணியிருப்போம். அது வந்து இந்த ஆற்றுல வந்து புனிதமாக கரைச்சி விடப்படுறது. புனிதமாக கரைச்சிடுறது. இதில் பண்ணால் அந்த இதெல்லாம் நீங்கிடணும். ஒரு நம்ம முன்னோர்கள் சொல்லி நிற்கிறது. இது ஒரு நம்பிக்கை. அதை நான் முடிச்சு சொல்ல முடியாது. ஒரு வந்து என்ன சொல்கிறதுனா, அது ஒரு பழங்குடியினர் வந்து சொல்லுது. இவங்க பேர் வந்து மஞ்சுளா. பார்க்குறது தான் குண்டாகுவா. ஓகே, ஆனால் தின்றது மட்டும் அண்டாவாக சாப்பிடுவான்றியா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. அப்படி சொல்லக்கூடாது தான். அது வந்து ஜாலியாக ஒரு ஃபன்னுக்காக சொல்கிறது. ஓகே ஓகே. புரியுதுங்களா? அதோட இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கிந்து உங்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கா? மனசு சந்தோஷமா இல்லை, உடம்புக்கு நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. மனசுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருந்துச்சு. சரி. இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கும்ல, அது எப்படி இருக்குது உங்களுக்கு? எனக்கு வந்து
ஒரு நம்பிக்கை தான் எல்லாமே. இதில் வந்து நம்பிக்கை வச்சா தானே வாழ்க்கையில் எதாக இருந்தாலும். சாமி நம்பினா தான் பேய்க்கிருந்து தைரியமாக்கணும்னா சாமி நம்பணும். அந்த மாதிரி தான் இங்கே வந்து பாவம் கழிஞ்சிரும்ன்ற நம்ம குளிச்சிங்கன்னா பாவம் கழிஞ்சிரும். அதுதான் எல்லாமே நம்பிக்கை தான். அப்படின்னா பாவம் கழியாது இருக்கிறவங்க எல்லாம் வர சொல்லுங்கள். அதுதான் வந்து விசிட் பண்ண சொல்லுங்கள். டார்லிங்ஸ் ஒகேனக்கல் இங்கே வந்து பாவம் இருந்துச்சுன்னா கழிச்சிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தெரியுதுமான கூட ஜூஸ் போட்டு போட்ட பாருங்க. சோசியல் மீடியாவில் போட ஒரு பிரச்சனை இல்லை. அவரு என்ன காசு என்ன பிரச்சனை இல்லை. தெரியுமா என்ன எஃபெக்ட் வீடியோவா சக்தி மித்ரா குடிங்க தெம்பா இருங்க. அப்படியே ஏத்துறான்டா. இது வந்து ஒரு வீடியோக்காக தான் பண்ணுறீங்க. இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுனால தான் இந்த இதெல்லாம் உண்மையான சரக்குன்னு நினச்சிக்க போகிறீங்க. எல்லாமே ஒரு செட்டப்புக்கு தான். அவங்களுக்கு தெரியாதா வீடியோ கேமராமேன் அதோ பாருங்க அங்கே வராங்க. அவர் தான் கேமராமேனு. ஆளுங்களை கூட்டுறதுக்கு போயிருக்காங்க. வந்தோடனே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க சொல்லாதீங்க. வந்து மாமா மச்சத்தோட அந்த ஒற்றுமை. நாங்க ஒகேனக்கல்ல தூக்க போட்டு சாகுவோம். சரியா? அவ்வளவுதான். இங்க முழுங்கிட்டு போயிடலாம். எல்லாம் முழுங்கிட்டு போயிடலாம். சாப்பிட்டு சாகு சாகு நிம்மதியா சாகு. நீ குடிச்சிட்டு சாகு. நீ தண்ணிலேயே கடிச்சு சாகு. ஷார்ட் பிலிம் எடுத்தாச்சு. அப்படியே ஒரு விளாகம் எடுத்தாச்சு. போயிட்டே இருக்கீங்க. மனுஷன் நல்ல மனுஷக்கிறனால தான் நல்லா. மாமா மச்சம் பாசம் இது சோழமான எங்க காணோம். பத்தச்சுதான் எங்கடா முன்னே பசிச்சு அங்க வந்து ஏதோ ஒரு 2 மீன் சாப்பிட்டேன்னு பசி போய் சிட்டு. ஹலோ டார்லிங்ஸ், இப்போ நம்ம எங்க வந்துக்கிறீங்கன்னா முதல்ல பார்க்க நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். கல்லு மாதிரி படுத்துருக்கு. தெரிகிறதா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். அங்க ஒண்ணு இதெல்லாம் பொம்மைங்களாடா. இந்த வேலைலாம் செய்யாதரா. முதல்ல சேர்த்துட்டேன்னா கேஸ் பண்றோம். அவங்க செல்லுக்குள்ள இப்படி பிடிச்சி உள்ளோன்றா எடுக்க முடியாதாடா. ஒரு குவார்டரோட வேலை எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதுக்கு உதாரணமே இவன் தான். 3 குவார்டரோட வேலையே இப்ப காட்டுது அவனுக்கு. முதல்ல நான் இப்போ வந்து ப்ரூஃப் காட்டுறேன் பார்த்தியா? நீ செருமெல்லாம் போடாதடி மண்டா. எல்லாம் பேரி அது வாய தந்துச்சு. வாய தரதுக்கு பாக்குறேன். ஹலோ டார்லிங்ஸ், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாருங்க பல்லெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா கேட்டு பாருங்களா? அவர் வேலை செய்யறது பொடிங்கிறா. அவனை கூப்பிடலாம். அவருக்கு தமிழ் தெரியாதாட்டா.
பாசே 20 ரூபாய் கொடுத்துக்கிறீங்க பாசே எலிப்புடு பாசே ஒன்றும் புரியல பாசே உனக்கு எலிப்புடு பாசே ஹலோ டார்லிங்ஸ் ஹலோ டார்லிங் அதெல்லாம் பண்ணி காட்டுறீங்க இது நாய் ஒரு வீடியோ எடுக்க மாதிரி அதனால வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்ன டோக்கன் கொடுங்க நம்ம எங்கே போகிறீங்கன்னா அந்த சைடு போகிறது அது முதல்ல தான் எங்கே போகிறது ஏய் எங்கெங்க போகிறது அது தருவாங்க டார்லிங்ஸ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கான்ட்டு நானும் ஜாயிண்ட் ஆகிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க யானை இருக்கு கழுகு இருக்கு மீன் இருக்கு இதுதாங்க நான் அடுக்க போறேன் வந்து பெரிய தம்புலி மாடு தம்புலி மங்குலி இருக்கா இது வந்து ஏசாங்க வந்து கொண்டாடி இது டீட்டா இது இதுதான் நம்ம முத்துராஜ் அண்ணா எங்க இருக்காரு இல்ல நம்ம முத்துராஜ் அண்ணா வந்திருக்காரு அவருக்கு ஆய் சொல்றாங்க எனக்கு தாய் வாங்க வாங்க இன்னும் பயிர்மா வீடியோ எடுக்கிறீங்க அந்தாடியே வெளியே இருந்து காட்டாங்க நாம நேரத்தில் வீடியோ எடுக்கிறீங்க ஓ இதெல்லாம் உயிரோட இருக்குதா அப்பா மகளோட இது பார்த்துருக்கீங்களா அந்த தோல் மேல தூக்கிக்கிட்டு இந்த சாங்கு தோல் மேல நான் கூட்டு யாரு சத்தியல மூட்டு வா யா நான் உள்ள இறங்கி பார்க்கணுமா முதல்ல நடுமாடு தானே நீ மூணு வா இல்ல காசு வந்து ஒரு ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா நம்ம ஏய் வாடா பர மச்சான் இது ஒன்னா சூத்த முன்னு வா போதும் அடியும் பயிடுகள் டேய் தண்ணியில் குளிக்கின்ற அது ஷாம்பு சோப்பெல்லாம் வாங்கி வந்து கொடுத்துரு குளிக்கிறான் போய் கடை குளிக்கிறாரு மச்சான் இவ்வளோ ஆத்துக்கு ஒரு தொட்டி சரியா இவ்வளோ ஆத்துக்கு ஒரு தொட்டி அதெல்லாம் முதல் ஓடுதான் அதை வந்து நான் பார்க்கணுமா அதுக்கு வந்து எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்து நான் கூட்டின்னு வரணுமா இதெல்லாம் என்ன சொல்றான் நான் வர்றது ஒரு நாள் சரியா நான் வர்றது ஒரு நாள் இவன் பார்க்கணும் இருக்கிறதெல்லாம் சரியா என்ன சொல்றாரு அவரு இவன் என்னது இவன் காமெடி பண்ணி வாடா போலாம் போயிட்டாங்க நீ தெம்பா பேசுற காசு நான் கொடுத்தான் தானே தெளிவா காட்டுன்றா முதல் போறது முதல் குட்டி வர்றது எல்லாமே காட்டுன்றா நீ முதல்ல குட்டி வர்றதுன்றியா சொன்னா இல்லம்மா எல்லாம் சொன்னா ப்ரோ உனக்கு ஆய் காட்டுது ப்ரோ அது ஆய் சொல்லிடு அவன் கரெக்டா பயப்பட மாட்டேன்டாடுங்களா அது இதெல்லாம் டார்லிங்ஸ் இப்போ வந்து முதல்ல பார்க் முடிஞ்சிச்சு வேற எதனா பார்க் போறதா இருந்தா போகலாம் இல்லைன்னா அப்படியே வீட்டுக்கு போகலாம் டார்லிங்ஸ் வந்து இப்போ சோறு போடுறாங்க சோறு சாப்பிட்றது தான் நான் சாப்பிடலாம் ப்ரோ ஜாலியாக சோறு சாப்பிட்றோம் கைஸ் சோறு போடுங்க கைஸ் கைஸ் சோறு போடு ப்ரோ எனக்கு ப்ரோ போதுமா அதே போதுமா என்ன படுத்துனே இருந்தா 20 ரூபாய் நாங்க என்ன பண்றது அது என்ன எழுப்பி கூட நடக்க மாட்டாங்களா அவன் என்ன உள்ள வந்து பாருன்னு சொல்றான் அவன் அப்படின்னா என்ன பண்ற படுத்துனுக்கிற முதல்ல படுத்துன்னு தான் இருக்கான் அப்படின்னா அப்புறமா ஆமா முதல்ல என்ன சாப்பிடுச்சு அப்படின்னா கறி சாப்பிடுச்சு என்ன கறி சாப்பிடுச்சுன்றான் சரி போச்சு நான் இழுத்துன ரோட்டிக்கு அப்படியே இருந்துக்குவான் அவனே உதட்டு போயிட்டுக்குவான் வந்துட்டான் முதல் பாக்குறதுக்கு முதல்ல படுத்துனே இருக்குது ஏன்னா கட்டிங் நான் போட்டீங்க அதெல்லாம் அதுக்கு ஒரு கட்டிங் கொடுத்தாதான் நம்ம கூட வரோம் நான் கொடுக்குறேன் உனக்கு கோட்டை கூட 500 ரூபாய் ஆகட்டும் கொடுக்குறான் ஏய் மச்சா அது புடிச்சுனா அந்த நம்பர் நிச்சயமா ஒகேனக்கல்ல எல்லாமே தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு எல்லாம் வந்து ஏறிட்டாங்க மறக்காம
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல தான் பாட்டம் ஆட்டம் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். பாருங்க ஒருத்தன் பாட்டிலே ஆயிட்டான்.